நான் கைதட்டினா ஓடி வரும் புரிஞ்சுக்க அழகான மானு அன்பான மானுதானம்மா நீ அன்புடனே தந்து விடம்மா நீ அன்புடனே தந்து விடம்மா கொடுத்திடம்மா கொடுத்துடு கொடுத்து பட்டு படுத்துடு மானையம்மா மறைக்கிற கெட்ட மட்டும் முறைக்கிற நான் வெட்டக்கார வெட்டக்கார விவரமான வெட்டக்கார என்னுடைய மான் அழகான மான் அற்புதமான மான் உங்களுடைய இருக்கிறது வாங்க விடுவரே காற்று பிடிங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை பிடிக்க அனுமதி கொடுங்கள் இல்லை வாங்க தாரம் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லுங்களேன் எப்படி பிடிக்கிற மட்டும் பாருங்க கொடுத்துட்டோமா கொடுத்து விட்டு படுத்துட ஆமாம் இருக்கிற பொருளுக்கார் வர்றாரு கொடுத்துட்டு இப்போ தான் அப்படி தான் படுக்கும்போது முதல்ல படுத்துடக்கூடாது அப்புறம் அவர் ஏமாந்து நிற்பார்ல உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏன் படுக்கணும் ஏங்க ஒரு மனிதனுக்கு வந்து ராத்திரியில் இல்லை ஒன்று வச்சிருக்கும் போது தூக்கமே வராது அது அடுத்து அந்த பொருள் நம்ம கொடுத்துட்டு முடிச்சுங்க தூக்கம் நல்லா வரும் எடுத்துட்டு கல் எடுத்துட்டு எரிஞ்சேன்னா தெரியுமில்ல எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி ஏதோ வேடு வராச்சு நம்மளோட இனத்தை வராச்சுன்னு உங்களை நிக்க வச்சு உங்களுக்கு ஒரு மரியாதையா பதில் சொல்லியிருந்தோம்னா என்ன சங்கதி சாக்கில் அப்படியே கொடுத்துட்டு படுத்துடுங்கிறீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நான் காவ காக்க வந்துங்கன்னா நீங்க படுத்து தூங்க வந்திருக்கிறேன் நான் ஏங்க உங்களுக்கு காவல் காக்குறீங்க உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்கன்னாக்கா படுக்கிறது அப்புறம் உங்களை உட்காந்துட்டே இருப்பீங்களா நீர் யாரையா என்ன படுக்க சொல்லி உத்தரவு போடுறதுக்கு தெரியாம கேட்குறேன் ஒரு மனிதாபமானத்தில் சொல்றேன் என்ன பெரிய மனிதாபமானத்தை ஒரு பெரிய மனிதாபமானத்தை பார்க்க வந்துட்டாரு ஆளை பாரு ஆளை மான தேடி வந்திருக்கிறாரு மான என்ன கேக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வரமுறையா பேச தெரியல நீ எல்லாம் மான பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் நானு மானை புடிச்சு கொண்டு என்ன பண்ண போறேன் மானை புடிச்சு உம்மா தர போறேங்கிறீங்க ஆமாங்க நீ என்ன வேணும்னா காம கொடுற மானை என்ன சாதாரணப்பட்ட மானா என்ன சாதாரண மானா இந்த மானை எப்படி எல்லாம் வச்சு பார்க்கணும் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் மானை பிடிக்கல எப்படி பேசுறது ஒரு இங்கித வேணா இந்த மானை பிடிக்கும்டா அங்கேயே பிடிச்சிருப்பேன் பிடிக்கவே முறை இருக்கு அங்கேயே பிடிக்க வேண்டியதானே ஏன் குழி வெட்டி பிடிக்கலாம் வலை விரிச்சு பிடிக்கலாம் அன்பை விட்டு பிடிக்கலாம் கையில் வச்சிருப்பதில்ல அன்பு இதையும் விட்டு பிடிக்கலாம் அதையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு கையில இருந்து ஒரு கை மாறிக்கிட்டே இருக்கு ஏன் பிடிக்கல ஒரு கையில அழகான மானை இருக்கு குழி வெட்டி பிடிக்கலாமா குழி விட்டு பிடிச்சா என்னாக போற போக்குல அந்த குழிக்குள்ள விழுந்துன்னு வச்சுங்க கால் ஒச்சமாயிடும் இந்த ஒச்சத்தோட இந்த மானை கொண்டு வரலாமா வலை விரிச்சு பிடிக்கலாம் வலை விரிச்சு பிடிச்சா போக்குல இந்த போற போக்குல என்ன பண்ணு தெரியுமா இந்த வலைக்குல இந்த முகம் பட்டது கீழே உரைச்சுட்டாக்க அந்த முகம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியவே இல்ல ஏன் தெரியல மானு எப்பயுமே நல்லா தான் இருக்கும் மானை தேடி எவன் ஒருத்தன் போனா அவன் தான் குழிக்குள்ள விழுவியான் மானு குழிக்குள்ள எல்லாம் விழுகாது என்னங்க மிரண்டு ஓடி வரும்போது ஓடி வருது பார்த்தன ஒண்ணு கொஞ்சம் மிரண்டு பயம் இருக்காதா பேடுவரே நல்லா தான் பேசுறீங்க நல்லா தான் இருக்கிறீங்க பார்க்க நல்லா என்ன சொல்றது என்னமோ சொல்லலாம் ஏதோ மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இல்ல ஏதோ என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க தான் புஜக்கலை பலாத்கர சாலி மாதிரி இருக்கிறாரு அங்க திரிக்கிறாங்க நான் ஒன்று அதுக்கு என்ன நல்லா இருக்கீங்க வீரதர சீரமான அது என்ன சொல்றது எனக்கு தமிழ் வர மாட்டேங்குது உங்களை பார்த்த உடனே இப்படி வாயெல்லாம் ஒளருது ஏன் ஒளருது உங்களை பார்த்த உடனே அப்படியே எனக்கு மெய் மறந்து போய் இல்ல கொஞ்சம் பயம் அந்த பயங்கிறது அகராதிலே கிடையாது அது இல்ல பார்த்த உடனே கொஞ்சம் உளருது கொஞ்சம் பயமா இருக்கு கொஞ்சம் நடுக்க வருதுனாக்கா பயந்தனாலதான் வரும் வயசானவங்களை பார்த்தா ஒரு மரியாதை இருக்குமா இல்லையா அதுக்கு பேர் பயம் கிடையாது மரியாதை ஒரு வயதானவங்களை பார்த்தோம்னா ஒரு கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா அந்த மரியாதை வேற ஒண்ணும் கிடையாது நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க தேடி வந்திருக்கிறீங்கல்ல சரி மானை எங்க இருந்து எங்க வந்தீங்க வெள்ளிமலையில இருந்து வேலுமலைக்கு வந்திருக்கேன் எதுக்கு வெள்ளிமலையில இருந்து வேலுமலைக்கு வந்தீங்க நீங்க வெள்ளிமலையில இருந்து வேட்டைக்கு புறப்பட்டேன் மானை பார்த்தேன் மான் உங்க இடத்துல இருக்கிறது அப்ப வேட்டைக்கு தான் வந்திருக்கிறீங்க ஆமா வேட்டைக்கு உன்னுடைய தத்துவமும் தர்மங்களும் என்ன வேட்டையுடைய தத்துவம் என்ன தெரியுமா கொன்றுவா இல்லன்னா கொன்றுவா சரி அப்படின்றது தத்துவம் வேட்டையுடைய தர்மம் என்ன என்ன ஒரு மானு குட்டி போட்டு மானை பார்த்து அடிச்சிடக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் ஆண் மானும் பெண் மானும் சேரும்போது அதை அடிச்சிடக்கூடாது அடிக்கக்கூடாது அது வேட்டையினுடைய தர்மம் அது மானு மட்டும் இல்ல எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் எந்த ஒரு விலங்காலும் அடிக்கக்கூடாது ஆமா அது தர்மம் ஆமா அதாவது புணர்ச்சியில் ஈடுபடக்கூடிய மான் அடிக்கக்கூடாது குட்டி மான் அடிக்கக்கூடாது ஒச்சமுள்ள மான் அடிக்கக்கூடாது இது வந்து தர்மம் வேட்டையினுடைய தர்மம் இதுல எங்கேயாவது குழி வச்சா கால் உடஞ்சு போயிடும் பிடிக்க கூடாதுன்னு இந்த வலை வச்சு பிடிச்சா மானுக்கு வந்து கால் ஒடிஞ்சு போகும்னு இந்த தர்மத்துல எங்கேயாவது இருக்கா ஏங்க நமக்கு தெரியும்
இதை குழி வெட்டணும்னாக்கா இது போற போக்கில் குழிக்கில் விழுந்துச்சுன்னா கால் உச்சமாயிரும். நான் கேட்கறது நீர் வேட்டை கரும்பு அது கிடையாது. நீர் வேட்டையாட வந்தீரு. மானை தேடியோ பிடிக்கவோ கூட்டிக்கிட்டு போவோ வரல இல்ல. அப்ப வேட்டைக்குன்னு வந்தா வேட்டையோட தர்மம் தத்துவத்தின்படி தானே வேட்டையாடணும். அதை மீறி வேட்டையாடனா உங்களை வேட்டைக்காரன் நான் எப்படி நம்புறது? ஏன் நான் வேட்டை என்னுடைய இந்த மானு என்னுடைய மானு, எனக்கு சொந்தமான மானு, எனக்குண்டே பிறந்து எனக்குண்டே வளர்ந்து. உங்களுக்கு சொந்தமான மண்ணா உங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் வச்சு தேடணும். இங்க எதுக்கு தேடி வரீங்க? வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு சம்பந்தம் உண்டு. என்ன உண்டு? என்ன சம்பந்தம் உண்டு? இருக்குல்ல. அதான் என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? வெள்ளிமலை ரெட்டை கொம்பு, சரி. வேலிமலை ஒத்த கொம்பு சம்பந்தம் இருக்கா? வெள்ளிமலை ஒத்த கொம்பு, வேலிமலை ரெட்டை கொம்பு இருக்கா? சரி, இருக்குல்ல. கொம்புல வித்தியாசம் இருக்குல்ல. அங்க ஒரு கொம்பு, இங்க ரெண்டு கொம்பு. ஆமா. அப்புறம் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் சம்பந்தம் எங்க இருக்கு? ஏன் இல்ல? ஒன்னு ரெண்டு ரெண்டு கொம்பா இருக்கணும். வந்து இருக்குது. ரெண்டு ஒத்த கொம்பா இருக்கணும். அது ஒத்த கொம்பு, இது ரெட்டை கொம்பு. ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் உண்டுங்க. என்ன உண்டு? என்ன உண்டு? என்ன உண்டு? இருக்குமா? என்ன? ஒரு பெண்ணு மேல ரெண்டு பேரும் ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டியான்ல? ஒரு பெண்ணு மேல ரெண்டு பேரும் ஆசைப்பட்டேன். சரி சரி, நல்லா இருக்கு கதை. ஆசைப்பட்டானா? ஆசைப்பட்டு யாரு? யாரு? அகலியை பார்த்து அழகா இருந்தா அகலியை. அப்ப கௌதம முனிவரும் இந்திரன் ஆசைப்பட்டாங்க. ஆமா, ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு இவளை நான் தான் கட்டுவேன். எவளை? இல்ல கதையில நீங்க பாட்டுக்கு இந்திரன் சொன்னாரு கௌதம முனிவர் நான் அந்த இவளை கட்டி முடியாரு. இந்திரன் நான் இவளை தான் கட்டி முடியேன். ரெண்டு பேரும் போட்டி போட்டேன். போட்டி போட்டு உடனே சிவன் என்ன பண்ணாரு? ரெண்டு பேரும் போட்டி போடாத, ரெண்டு பேரும் ஒரு போட்டி நான் வைக்கிறேன். அந்த போட்டியில எவை ஒருத்தன் ஜெயிச்சு வர்றியோ அவர்களுக்கு இந்த பெண்ணு அப்படின்ட்டாரு. வெற்றி பெற்று வர்றீங்களோ அவர்களுக்கு இந்த பெண்ணு அப்படின்றாரு. உடனே எடுத்தாரு கௌதம முனிவர். போனாரு இந்திரன் என்ன பண்ற? இந்திரன் புரிய வேமா போறவில்லை. சுத்தி பார்த்து நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. கௌதம முனிவர் போனாரு, மேல ஒத்து போனாரு. நாரதர் அங்கே நாரதர் இருந்தாரு. நாரதர்கிட்ட போய் என்ன கேட்டாரு? நாரதரே, இந்த மாதிரி ஒரு பெண்ணை நாங்கள் ஆசைப்பட்டோம், நான் தான் கட்ட அவரும் கட்ட முடியாரு. அப்ப சிவனாகப்பட்டவர் ஒரு போட்டி வச்சுட்டாரு. இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும். என்ன சார் 9 ரெண்டு தலையும் 2 தலை, ஒரு வாளு, 4 கால் உள்ள சிவனை யாரு வருதோ பார்த்துட்டு வரையோ அவர்களுக்கு இந்த பெண்ணுட்டாரு சொன்னார். அப்ப உடனே பார்த்து வந்தாரு. பார்த்து வந்த உடனே சொன்ன உடனே கௌதம முனிவர் பார்த்து வந்து சொன்னாரு, இந்த மாதிரிங்க ஈண்டுகிட்டு இருந்த மாடை நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஒரு நிறை மாத கர்ப்பிணியான ஒரு பசுவாக கூடியது, தலையாக கூடியது, பின்புறம் வரை 2 தலையும் 4 கான்களும் ஒரு வாழ உள்ள பசுவை கண்டேன். கண்டன் உடனே என்ன பண்ணாரு? அவருக்கு கட்டி வச்சுட்டாரு. உடனே இந்திரன் பார்த்தேன். அப்பதான் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. டேய், உன்னை நான் நினைச்சிட்டே இருந்து ஏண்டி இருடி இல்லைங்க கதையில் நீங்க கோச்சிக்கிறாதீங்க. ஏண்டி உன்னை நினைச்சிட்டே இருந்து இப்படி ஆயிட்ட, உன்னை ஒரு நாள் ஒரு உழுந்தாலும் உன்னை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு இந்திரன் சபதம் போட்டான்ல, போட்டு போயிட்டேன். அப்போ கௌதம இவனுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சி இந்திரன் என்ன பண்ணாரு? போனேன். போய் என்ன பண்ண, அப்போ அந்த கௌதம முனிவருக்கு என்ன தெரியுமா, 5 மணிக்கு எந்திரிச்சு குளத்தில் போய் தவம் பண்ணுவார். அவர் 3:30 மணிக்கு. அப்ப 3:30 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு போய் பண்றாருன்னு வச்சுங்களேன். இது என்ன பண்ற? 3 மணிக்கே போய் சேவல் கூவிடுறாரு. கூன்னு ஒன்று விடிஞ்சிருச்சான்னு எந்திரிச்சு போறாரு. போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அது தாமரை தண்ணி எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இது யாரோ ஊரில் வந்து தூழ்ச்சி பண்ணியிருக்கேன், என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வேம திரும்பி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே கதவை தொட்ட உடனே இந்திரன் ஆகப்பட்டவன் உள்ள இருக்கேன். கதவை தொட்ட திறந்த உடனே இந்திரன் பூனை உருவெடுத்து போறேன். பூனை உருவெடுத்து உள்ள வெளியே போயிடுறேன். போனவன் பார்க்குறாரு. ஆஹா, என்ன இந்திரன் வந்துட்டு போறேன், இவர் தெரிஞ்சிருது கௌதம முனிவருக்கு வந்துட்டு போறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? உள்ள போய் தன்னுடைய மனைவி கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்தாரு. அப்போதே மனைவி சொன்னான், ஏங்க இன்னவரில் உட்காந்துருந்தீங்க, இன்னவரில் உட்காந்துருந்தேண்ணா, நான் இப்போ தானே இதுக்கு போயிட்டு வர்றேன். இல்லை, நீங்கள் உட்காந்துருந்தீங்கல்ல அப்படின்னா. ஆஹா, சரி இந்திரன் வந்து பார்த்து போயிட்டேன். அதனால இந்திரன் பார்த்து போனதுனால நீ கல்லா இருந்தீல, நீ கல்லா போட்டு கல்லா சமைச்சாரு.
கல்லா போண்டு சாபத்தை கொடுத்தாரு. சாபத்தை கொடுத்த உடனே இவன் இந்திரன் என்ன சொன்னாரு, இந்திரா எது ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு வந்தியோ உன்னுடைய உடம்பு பூரா யோனியா மாறக்கிடுவோம். நோயா மாறி போயிடும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. சாபத்தை கொடுத்தாருல, போயிட்ட இவன் கல்லா ஜெபிச்சிருந்த. அப்ப ராமனாகப்பட்டவன் வனவாசம் முடிச்சு வந்தாரு. வரும்போது இந்த ராமன் கால் இப்ப ராமனாகப்பட்டவன் என்ன வந்து அந்த கல்லில் வந்து அவனுடைய பாதம் பட்டுச்சு. அந்த கல் பெண்ணா மாறிச்சு. பெண்ணா மாறினோடனே அப்போ ஒரு ஆண் மகனுடைய கால் பட்ட உடனே அது பெண்ணா மாறிச்சு. ஒரு கல் பெண்ணா மாறினது. இவனுக்கு என்ன, இவன் போட்டியில் போய் போரிட்டேன். போரிட்டனால அந்த போரில் ஜெயிச்சனால இவனுக்கு அந்த இது பூரா அவனுக்கு மாறிச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குமா? நீ பாட்டுக்கு என்ன சிரிக்கிறேன், எதுக்கு சிரிக்க பண்ணி சிரிச்ச? என்ன மறுத்து என்னமா மறுத்து? ஆமா, ஒரு கல்லா இருந்த பெண்ணு அவனுடைய பாதம் பட்ட உடனே கதை மாதிரி சொல்லணும். என்ன கதை மாதிரி? ராமனுடைய பாதம் பட்ட உடனே அது இருக்கட்டும். இந்திரன் உடம்புல எதுவா மாறுச்சு? இந்திர உடம்புல என்ன இருந்துச்சு? சாபத்தை கொடுத்திருந்தாருல. என்ன கொடுத்தாரு சாபம்? சாபத்தை மேனி ஓனியா படைச்சிட்டாருல. ஓனியா அப்படியே இங்க வருமா, ஏதோ ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு வந்து அதை படைச்சிட்டாரு. சரிதான், படைச்சிட்டாருல. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அது எது படைச்சாருல? கத்துக்கிட்டே இருக்கு. உன் முழுவதும் யோனியாக மறக்கடுவதுன்னு சாபத்தை கொடுத்தாருல. இங்க ஒரு பொண்ணுக்காக 2 பேர் ஆசைப்பட்டாங்களா? இன்னொருத்தர் ஒரு பொண்ணுக்காக 2 பேர் ஆசைப்பட்டாங்க. யார் அப்படின்னா, நாரதராக கூடியவர் தன்னுடைய பாட்டி மீது ஆசைப்பட்டார். யார் மீது? தன்னுடைய பாட்டி மீது ஆசைப்பட்டார். அவருடைய நண்பனாக கூடிய ஜாமவான ஆசைப்பட்டார். இருக்கா இல்லையா? இந்த 2 பேர் ஆசைப்படும் பொழுது இவர் என்ன பண்றாரு, தனக்குத்தான் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தன் பாட்டி மேலே ஆசைப்படுறாரு. அப்போ 2 பேரும் என்ன பண்றாங்க, அங்கே மகாவிஷ்ணு இடத்துல சொல்லும் பொழுது அப்ப 2 பேருக்குமே பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் முகம் குரங்கா போச்சு. யார் முகம்? நான் என்னை மட்டும்தான் பார்த்த அந்த பெண் திருமணம் செய்வதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது 2 பேர் முகம் என்னாச்சு? ஒருத்தர் முகம் கரடியா மாறிச்சு, ஒருத்தர் முகம் வந்து குரங்கா மாறிச்சு. அப்ப அங்கேயும் ஒரு பெண்ணுக்காக 2 பேர் ஆசைப்பட்டு அந்த ஆசை நிராசையாக போச்சா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுல நீங்க சொன்னீங்க பாருங்க, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால இங்க மானு இல்லைங்கிறதுனால உங்க மானு இங்க இல்லையா? சொன்னா கேளுங்க வேடுவரே. செய்யல வேடுவரே, வந்தமான வச்சுக்கிட்டு நாங்க பம்பு செய்ய
தாங்கள் தேடி வந்த மானுக்கு என்ன அங்க அடையாளம் சொன்னீங்க அப்படின்னா, தாங்கள் தேடி வந்த மானைத்தானா மானைத்தானா மானைத்தானா. குட்டியார் தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தான், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா, புள்ளாரி மாட்டிக்கிட்டா வேடுவனுக்கு சொந்தம், வேடருக்கு சொந்தம். கட்டுமாடு தப்பி வந்தா களவாணிக்கு தானே சொந்தம், களவாணி மாட்டிக்கிட்டா, களவாணி மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டு விட்டா மாட்டிக்கிட்டு விட்டா அசம்மா மாட்டிக்கிட்டா. இந்த ஒரு கருங்காலி கம்புக்கும் தானே சொந்தம், பட்ட கோழி தப்பி வந்தா கெட்டி சேவனுக்கு தானே சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா நீதிப்படி பார்க்க போகணும். இந்த ஊரு நாயப்படி பார்க்க போனா, இந்த ஒரு நாயப்படி பார்க்க போனா, இந்த குட்டி இந்த குட்டி நாயப்படி, நியாயப்படி. இந்த குட்டி இந்த குட்டி செவத்த குட்டி, செவத்த குண்டி இந்த அழகு குட்டி, அளவு குட்டி 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 குட்டி, இந்த குட்டி குரு தேவனுக்கு தாடு சொந்த. அட என்னம்மா அட என்னம்மா என்னம்மா என்னைய இயக்கிற, என்னம்மா என்னைய இயக்கிற, என்ன என்னம்மா பேசி காட்டுற, அக்கறைய உள்ள சென்று பாரு, நீ அப்புறம் வந்து ஒப்படைய எதுவும் கூறு கூறு. தண்டன தானே தண்டன தானே மாடு ரெண்டு மருதவுள்ள மணி ரெண்டு தஞ்சாவூர். ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மோ மாடு ரெண்டு மருதவுள்ள மணி ரெண்டு தஞ்சாவூர். குப்பி ரெண்டு கும்பவன மல்லியம்மா, நம்ம கூடுறமே இந்த ஊரு. செல்லம்மா செல்லம்மா தந்தனத்தானே எலேலோ, தந்தனத்தானே எலேலோ. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி ஒட்ட புள்ள, அம்மா வந்த புள்ள வள்ளி புள்ள, அரிடா தானே வேடுவனும் பருள்ள. ஏ என்னம்மா வள்ளி நாளைக்கு ரெண்டு புள்ளி, அட என்னம்மா வள்ளி நான் வைக்க போரு புள்ளி. தன்னன தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னன தானே நன்னே தன்னானே தன தானானே தனே நன்னே தன்னானே. காயாத கானகத்தே நின்றுளாவும், காயாத கானகத்து நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுளாவும் நக்கரிகையே மேயாதமான் புல்மேவாதமான் மேயாதமான் நீயாதமாள் புல்மேவாதமான் மேயாதமான் பாபா நீவாதமாள் நீயாதமாள் மே உலாவும் கனகமடும் சந்தனமும் முடுகும் கமலும் தலவங்கனின் சுகந்தமே
இது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா மாந்தர கண்டதுங்க ஆழ்வேறு கண்டதுண்டோ பொன் போன்ற நன்மேனி புல்போலி நெல்மேனி பொன் போன்ற நன்மேனி தொலைகிட போது நல்ல அழகிய மாந்தர கண்டதுங்க 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 தாங்கள் தேடுவது வாழையில மங்கையத்தன் புதுமுறை வந்திருப்பதோ 2 பேர். யாரை தேடி வந்தீர்கள்? அம்மா வள்ளி உன் அத்தான் மானத்திரியா வந்தேன் உன்னத்தான் தேடி வந்தேன் என்னை அத்திங்களா? உன்னத்தான் உன்னத்தான் என்னது என்ன அத்தியா? ராசா கண்ணே போகாதடி நீ போனாலுக்கு ஆகாதடி ரேகா தொட்டா தீராதடி நெருங்காமல் குந்தலக்கடி 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 ராசா கண்ணே போகாதடி நீ போனாலுக்கு ஆகாதடி ரேகா தொட்டா தீராதடி நெருங்காமல் குந்தலக்கடி 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 குவா குந்தலக்கடி 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 குவா நான் பாராத நான் பாராத பொன்னுள்ள மேலோகத்தில் இன்னும் பாதாளத்தில் இன்னும் பூலோகத்தில் நினைத்தேனே பார்ப்போமின்றி நேராக கேட்போமின்றி அப்படி இப்படி வந்தாலும் என்னடியோ தானாக வந்தாலே தாளாக என்னாரே என்னாரே கண்டு ராஜா கண்ணே போகாதடி நீ போடாதடிக்கு ஆகாதடி தேஜா தொட்டா தீராதடி ஒன்று நெருங்காமல் போவேனே குந்தலக்கடி 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 உன்னை கல்யாணம் உன்னை கல்யாணம் செய்வோர்க்கு ஊர் கூட்டுவேன் இன்னும் பாராட்டுவேன் இன்னும் பாராட்டுவேன் நினைத்தேனே பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று அப்படி இப்படி வந்தாலும் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக என்னாலே என்னாலே ராஜா கண்ணே போகாதடி நீ போனாலுக்கு ஆகாதடி தேஜா தொட்டா தீராதடி உன்னை நெருங்காமல் போவேனடி குந்தலக்கடி 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 அண்ணே அண்ணே வாணே அந்த ஒரு வேடுவர் கிடையாது. என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அதனால முருகனை வணங்கி அதனால. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு சிதார மயிலாட தோட்டமுண்டு. சிறப்புடனே கண்ட கூட்டமுண்டு, சிங்காரம் மயிலாட கூட்டமுண்டு. உனக்கான வடகோவில் கொஞ்சமில்லை, உனக்கான வடகோவில் கொஞ்சமில்லை. அங்கு ஒரு வார வந்து போல் கொஞ்சமில்லை, அங்கு ஒரு வார வந்து போல் கொஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் சுவாமி அம்மா வள்ளி வேலனாக வந்து நான் தான், வேடனாக வந்து நான் தான், விருத்தனாக வந்து உன்னை திருமணம் செய்ய போன்றேன். அப்படியாகட்டும். தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் எனக்கு ஒரு இனிய வரம் தர வேண்டும். என்ன வர வேண்டும்? தரத்திலே முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்திலே அப்படி இருக்க முடியாது என்று காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தேவியான் என்று எனக்கு முதலும் கொடுக்க முடியானால் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் சுவாமி. உலக மக்கள் எல்லோருமே, இந்த ஊர் மக்கள் எல்லோருமே வள்ளி தேவன் என்றே அழைப்பார்கள். அப்படியே தெரிகின்றேன். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேண்டும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேண்டும். தங்கி பெருக வேண்டும், பால்பான பொங்க வேண்டும். பெருகி வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ. அழகான உலகமென்று ஆனார நீலமுடன் நீராம ரூபமுள்ளே எடுத்தே ஜெய மங்களம். ஆதியமே கடந்தஜாக ராஜாதி ராஜமுடன் நீராம ரூபமுள்ளே எடுத்தே ஜெய மங்களம். சுபமங்களம். டிடி சங்கரநாத சுவாமி நாமம் வாழ்க. இவ்வளவு நேரமாக இந்த நாடகத்தை கண்டு ரசித்த உள்ளூர் கிராமத்தவர்களுக்கும் மற்றும் வெளியூர் நாடக மக்கள் வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கு எங்கள் சார்பாக நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி வணக்கம். விடிமறை சிறந்த முறையில் அருமையான ஒளிபரப்பு கொடுத்த அன்புள்ளம் கன்னிமானத்தை சேர்ந்த சக்தி ஆடியோ சண்முகத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். நாடகத்தை